வணக்கம். இந்தியன் சாலிடாரிட்டி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் வழங்கும் டாப் டவுன் மெனூஸ் டுட்டோரியல்ஸ். இது வந்து template.css ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ராப் டவுன் மெனு கிரியேட் பண்ணுறதுன்னு பற்றின டுட்டோரியல். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஸ்மார்ட்டி டுட்டோரியல் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஸோ அதனோட கண்டினியூஷன் வந்து வச்சுக்கலாம், அல்லது இது வந்து நீங்கள் தனியாகவும் பார்த்துக்கலாம். ரைட், அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எண்டிங்கில் வந்து ரெண்டுத்தையும் நான் வந்து கம்பைன் பண்ணி கொடுப்பேன். ரைட், ஸோ இப்போது நாம் எப்படி ஒரு மெனுவை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் போட்டுக்கோம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ரைட், ஸோ இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மெனு வந்து லிங்க் கொடுத்துருவோம். எந்த பேஜுக்கு போகணுன்றத லிங்க் கொடுத்துருவோம். இப்போ அதிலே வந்து ஒரு சப் மெனு போகணும் அப்படின்னா அதில் வந்து மறுபடியும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளாரே வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ரைட், ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹோம் இருக்குது அப்படின்னா இப்போ இதனுடைய AHREF ஈக்குவல்ஸ் index.php அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ரைட், ஸோ /a. ரைட், ஸோ இப்போ அது வந்து கிளிக் பண்ணாங்கன்னா ரைட், இப்போ இதை வந்து கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு index.phpக்கு போகும். இங்கே பாருங்கள் அந்த ஹைப்பர் இது இருக்குது. ரைட், ஸோ இது வரைக்கும் நம்மளோட HTML கோடிங்களை கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம CSS ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே template2.cssனு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை வந்து நான் மேப் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், ஸோ இதுதான் template2.css ஃபைல். இதில் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். menu2ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்கு போட்டுட்டேன். ஸோ இப்போ menu2ல் வர லிஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் மார்ஜினும் 0ன்னு எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக, ஏன்னா எனக்கு திடீர்னு எந்த இடத்துல வந்து மார்ஜின் இருக்குது, எந்த இடத்துல 0 இருக்குது, எந்த இடத்துல பேடிங் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் அது மார்ஜின் 0 பேடிங் 0 போட்டுறேன். அதுக்கடுத்தது லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் வந்து நன் கொடுத்துறேன். அப்போ அந்த புல்லட்ஸ் எல்லாம் வந்து காணாமல் போயிடும். ரைட், ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே லைனாக இருக்கும். ரைட், இது 3 மெயின் மெனு, இது வந்து சப் மெனு, அபவுட் சென்டர்த்து வந்து சப் மெனு. ரைட், இப்போது இது எல்லாமே வந்து மெயின் மெனு எல்லாமே வந்து ஹரிசாண்டலாக வரணும். ஹரிசாண்டலாக வரத்துக்கு நான் யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் வந்து display inline block menu2. இதில் UL உள்ள LI வந்துச்சுன்னா ரைட், ஸோ menu2ல் இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே எழுத வேண்டியதுதான். menu2ன்ற ஐடியில் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே LI வரத்துனா அது எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். ரைட், ஸோ இப்போ இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும். அப்போ என்ன பண்ணணும், டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கொடுத்துக்கணும். ரைட், இது ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது இதோடைய பொசிஷன் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து சப்மெனு யூஸ் பண்ணுறீங்கன்னா பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துக்கணும். ரைட், இப்போது இதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பாருங்கள், இது ஹோமு ஹெல்ப்பு சப் மெனு இது வந்து மேலே போயிடுச்சு. இது வந்து மறையணும். அது மறையிறதுக்கு என்ன பண்ணணும், அதனுடைய UL menu2 UL உள்ள LI உள்ள ஏதாவது UL வந்துச்சுன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் மறுபடியும் ரிட்டர்ன் ஆச்சுன்னா அது வந்து டிஸ்பிளே நன்னு கொடுத்துடணும். ரைட், ஸோ இது கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு அது மறைஞ்சு போயிடும், வெறும் மெனூஸ் மட்டும் வரும். ரைட், ஸோ இப்போ என்ன சொல்கிறேன், இது மேலே வந்து என்னுடைய மவுஸ் போகும்போது என்னுடைய சப்மெனு வந்து கீழே ட்ராப் டவுன் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நாம் யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் வந்து ஓவர் menu2 UL அதுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டில் மவுஸ் போச்சுன்னா UL வந்து டிஸ்பிளே பிளாக். ரைட், ஸோ இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே போச்சுன்னா UL வந்து பிளாக், இது வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட், அதுக்கு அடுத்தது என்ன எழுதுகிறோம், #menu2 UL LI UL LI. இது வந்து ஃபஸ்ட்டு மெனு ஐட்டம், இதெல்லாமே வந்து சப் மெனு ஐட்டம்ஸ். ரைட், ஸோ இப்போ இது தெரியுது அப்படின்னா எப்படி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே
பிளாக்காக தெரியணும். ரைட், அப்போ அது வந்து ஒன்றும் கீழே ஒன்றா தெரியும். இப்போ இன்லைன் பிளாக் போட்டிங்கன்னா ஒரே இதுவாக தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் அபவுட்டஸ் இருக்கு இல்லையா, இது கூட நான் இன்னொரு மெனு க்ரியேட் பண்ணுறேன். என்ன க்ரியேட் பண்ணுறேன்? கான்டாக்டஸ் க்ரியேட் பண்ணுறேன். கான்டாக்டஸ் ரைட் போட்டேன்னா இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்றும் கீழே ஒன்றா வருது இல்லையா. இப்போ இதை நான் போடல அப்படின்னா இடத்துல வந்து இன்லைன் பிளாக்காக கொடுத்தேன்னா இந்த சைட்லேயே போகும். இதை பாருங்கள், இந்த சைடில் வரும். ரைட், ஸோ ஜெனரலாக மெனு வந்து நமக்கு இந்த இதில் தான் வரும். அப்போது வந்து இதை வந்து நம்ம பிளாக்குன்னு போட்டுக்கலாம். ரைட், அடுத்தது பொசிஷன் அப்சல்யூட். ரைட், அதுக்கு அடுத்தது வந்து ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துடணும். இதை மறந்துடாதீங்க, இதில் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கணும். இதில் வந்து சப்மெனுவில் வந்து பொசிஷன் எப்பயுமே அப்சல்யூட் கொடுக்கணும். அடுத்தது டாப் வந்து ஒரு ஜென்ரல் சும்மா ஒரு வேல்யூ கொடுத்து பாருங்கள். வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ 5 பிக்சல் கொடுத்தோம்னா உங்களுக்கு இங்கேயே நிற்கிது. ரைட், இது இன்னும் கீழே வரணும்னா டாப் வந்து ஒரு 25 பிக்சல் கொடுத்துப்போம். 25 பிக்சல் கொடுத்தோம்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரைட், கான்டாக்டஸும் அபவுட்டஸும் இதுவாகி வருது. சரி, அதை பார்க்கலாம். இப்போது இந்த லிஸ்ட்டு யூஎல்எல்ஐ இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், பேக்ரவுண்ட் கலர் வந்து ஹேஷ் F5 அதுக்கப்புறம் பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக், வித் வந்து 150 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பேடிங் வந்து லெஃப்ட்டு ரைட்டு வந்து 10 பிக்சல் 0. ரைட், ஸோ இதெல்லாம் வந்து சிஎஸ்ஸோட கமாண்ட்ஸு. இப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பாதி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வரும். கான்டாக்டஸ் மட்டும் வருது. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துப்போம். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். டெக்ஸ்ட் -அலைன் சென்டர். இது வேணால் நான் 2ஆக உடச்சிக்கிறேன். ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு இது தெரியும், நான் எழுதியிருக்கோம் அப்படின்றது பார்க்கறதுக்கு தெரியும். ரைட், கான்டாக்டஸ் மட்டும் வருது. இது வந்து ஒரு 50 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். வேறு என்ன டேர்ம் விட்டுருக்கேன் பார்க்கலாம். கான்டாக்டஸ் மட்டும் வருது, அபவுட்டஸ் வரல. ரைட், ஸோ கான்டாக்டஸ் மட்டும் வருது, அபவுட்டஸ் வரல. ஸோ லிஸ்ட் சப்மெனு LIUL கரெக்டு தானே. ஸோ இப்போ வேறு என்ன டேர்ம் விட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஏற்கனவே நான் எது பண்ணது. ரைட், ஓகே. ஓகே, இது வந்து UL கொடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் UL இந்த டிஸ்பிளே பிளாக் கொடுத்துக்குவோம். இப்போ பார்ப்போம் வருதான்னு. ரைட், LI is to hover தான் வரணும். LI is to hover. சாரி. ஸோ இது வந்து UL மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து LIக்கு தனியாக மாற்றிக்கணும். ஸோ இப்போ போட்டோம்னா நம்ம இதை கிளிக் இந்த இது இங்கே ஹோவர் பண்ணாலே நமக்கு இந்த மெனு வந்துடும். ரைட், ஸோ இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை வந்து நாம் க்ளோஸ் பண்ணணும். இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு
நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து 30 கொடுத்து பார்க்கலாம். 30 கொடுத்தா எப்படி இருக்குது பார்க்கலாம். இது ரொம்ப மேலே தூச்சு. அப்போ 33 கிட்ட கொடுக்கலாம். 35 கொடுக்கலாம். 35 கொடுத்தா ஏற்கனவே கீழே வந்துச்சு. இன்னும் 38 கொடுக்கலாம். 38 கொடுத்தோம்னா ஏற்கனவே கீழே வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி இந்த எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டா போதும். ரைட், 40 கொடுத்தோம். ரைட், இது கரெக்டாக இங்கே செட் ஆகிடுச்சு. இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் சைட் மெனு வச்சுட்டு லெஃப்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து டாப்புக்கு பதிலாக இங்கே லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த மெனு வந்து உங்களுக்கு வரும். ரைட், இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 40 பிக்சல் இந்த பக்கம் தள்ளி வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த மெனு இப்போ வந்து 1 கீழே 1 இருக்குது அப்படின்னா இப்போ காமிக்கிறேன். இப்போ இது வந்து பிளாக்காக போட்டுக்குவோம். ரைட், இது பிளாக்காக போட்டோம்னா நமக்கு 1 கீழே 1 வரும். ரைட், இப்போ கீழே ரைட் ஹேண்ட் சைடில் வரணும் அப்படின்னா இதை என்ன பண்ணணும், இதை வந்து இந்த சைடு நல்லா தள்ளணும். அப்போ வந்து டெம்ப்ளேட் இது வந்து ஒரு 140 பிக்சல் லெஃப்ட் கொடுத்துட்டு இப்போ ஓகே நல்லா தள்ளி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 40 பிக்சல் தள்ளி வந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது டாப்பில் வந்து 0 பிக்சல் 10 பிக்சல் கொடுப்போம். இன்னும் அது குறைச்சிக்கணும். 10 பிக்சல் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுத்து பார்ப்போம் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் போச்சுன்னா இந்த எண்டுக்கு வந்துடுது. ரைட், ஸோ இப்போது இதை வந்து நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லெஃப்ட்டையும் டாப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். ரைட், ஸோ இப்போ நம்ம பழைய இதுக்கு போகலாம். ஸோ இதன் டெம்ப்ளேட் வந்து நம்ம ஒரு மெனு வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர். ரைட், இப்போ நீங்கள் ஸ்மார்ட்டி டியூட்டோரியல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெம்ப்ளேட் 2 வந்து நான் ஸ்மார்ட்டியில் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டி டியூட்டோரியலில் டெம்ப்ளேட் 2.cs ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். ரைட், ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட்டி டியூட்டோரியல் போய் பார்க்கலாம். smarty/help.php போனோம்னா பேஜ் சோர்ஸ் எடுப்போம். பேஜ் சோர்ஸில் இருக்குது, ஏன்னா டிவ் கொடுக்கல. ரைட், ஸோ இப்போது இந்த ஹெல்ப்பில் போயிட்டு ஐடி எதுவுமே கொடுக்கல அதுக்கு. அதனால் வந்து menu2.tpl போயிட்டு div id equals menu2 class equals இப்போ நீங்கள் ஒரு HTML ட்ராப் டவுன் மெனுக்கு மட்டும் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை ஸ்மார்ட்டிக்கு நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூஸாக பார்க்கலாம். /div ரைட், menu2/div கொடுத்தாச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது அவுட்புட் பார்க்கலாம். ரைட், இப்போ மெனு இது கரெக்டாக கிளிக் பண்ணால் எனக்கு இந்த சப் மெனுஸ் மட்டும் எனக்கு அவுட்புட் வருது. ரைட், இப்போ இதை இன்கேஸ் நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு எந்த பேஜில் இருக்கணும் அதே பேஜில் இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா அந்த ஹலோ பேஜுக்கு போகும். நான் ஹலோன்னு எந்த பேஜும் க்ரியேட் பண்ணிடல, அதனால் அதுக்கு போக மாட்டேங்க. ரைட், இப்போ நீங்கள் இதில் பிரேக் பண்ணாமல் போட்டுக்கலாம். இப்போ இண்டெக்ஸ் கிளிக் பண்ணால் இண்டெக்ஸ் போகும், ஹெல்ப்பு கிளிக் பண்ணால் help.phpக்கு போகும். இப்போ வேணால் நம்ம இதை இன்னொரு பேஜ் வேணால் க்ரியேட் பண்ணலாம். இந்த பேஜ் வந்து ட்ராப் டவுன் menu.css HTML ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை வந்து PHPயாக கன்வெர்ட் பண்ணிடுறேன்.
ரீநேம் PHP ரைட். இதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஸ்மார்ட் டீ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மட்டும்தான் புரியும், இல்லைனா புரியாது. ரைட். இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்மார்ட் டீ மெனு கிளாஸ் இருக்கு இல்லையா, இதில் இப்போது ட்ராப் டவுன் மெனுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ட்ராப் டவுன் மெனு. ஸோ இதை வந்து இப்போ பேஜ் மாற்றிக்கிறேன். டிடி மெனு, ட்ராப் டவுன் மெனுக்கு ஷார்ட்டாக டிடி மெனுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ஓகே இதோ இருக்குது, டிடி மெனுன்னு இருக்குது. ரைட். இப்போ அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ட்ராப் டவுன் மெனுக்கு போய்டும்.